இருந்தார். அவர் பேர் என்னது? பவுல். அவர் பேர் என்னது? ஆனா அவர் பேர் பவுல் இல்ல, சவுல். அவர் பேர் என்னது? சவுல். கால் நீட்டிலாம் உட்காரக்கூடாது. தாத்தா பாட்டிங்க எல்லாம் கேள்விங்க சரியா? சண்டே கிளாஸ் கூப்பிட சொன்னா எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? தாத்தா பாட்டிங்களை கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய தாத்தா இருக்கான், அங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு, எல்லாம் கேள்வி குட்டி கிழவ குட்டிங்க வந்திருக்கிறதெல்லாம். ஓகே, கேட்கலாமா? கதை கேட்கலாமா? அவர் பேர் என்னது? சவுல். சவுல் என்ன பண்ணாரு தெரியுமா? நம்ம கிறிஸ்துவ பத்தி பேசுறோம் இல்லையா, நம்ம தான் கிறிஸ்டியன்ஸ் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற கிறிஸ்டியன்ஸ், அதாவது கிறிஸ்துவ பத்தி பேசுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாராம்? அடிச்சு துன்புறுத்தி அவங்கள எடுத்துட்டு போய் ஜெயில போட்டுவாராம். யாரை போய் ஜெயில போடுவாரு? கிறிஸ்டியன்ஸ் எல்லாம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து பத்தி இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப காலையில வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யாருக்காக மரிச்சான்னு காமிச்சாங்க இல்லையா, அப்போ நான் ஒரு ரகசியம் வேற சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ரகசியம் சொல்றவங்கள, இந்த மாதிரி இயேசு பத்தி சொல்றவங்கள என்ன பண்ணுவாராம்? புடிச்சு அடி அடின்னு அடிச்சு இழுத்துட்டு போய் எங்க போட்டுவாரு? போட்டுவாரு. யார் அவரு? ஒரு நாள் என்ன பண்ணாரு? தமஸ்கு. அந்த ஊர் பேர் என்னது? நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் நான் லாஸ்ட்ல கொஸ்டினா கேட்பேன், ஓகேவா? தமஸ்கு ஊர் பேர் என்னது? தமஸ்குன்ற ஒரு ஊருக்கு போய் அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? அடிச்சு அவங்களெல்லாம் சங்கிலியில கட்டி ஜெயில போடலான்னு பிளான் பண்ணி தமஸ்குவுக்கு போயிட்டு இருந்தாரு. என்ன பண்ணாரு? இவங்களெல்லாம் இழுத்துட்டு போய், இவங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இழுத்துட்டு போய் ஜெயில போடணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு? பிளான் பண்ணி போயிட்டே இருந்தாராம். எதுல போனாருன்னா, எதுல போயிட்டு இருக்காரு? குதிரையில. எத்தனை பேர் போறாங்க? சவுல் மட்டும் போவாம கூட 2 பேரும் என்ன பண்றாரு? கூட்டிட்டு போறாரு. அதுல கூட்டிட்டு போய் எதுக்காக போயிட்டு இருக்காரு? எதுக்காக போறாரு? தமஸ்குல இருக்கிற கிறிஸ்தவங்களை எல்லாம் இழுத்துட்டு போயிட்டு அடிச்சு அவங்களை கட்டி ஜெயில போடுறதுக்காக போயிட்டு இருக்காரு. சரியா? போயிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இப்ப பகல்ல தானே போவாங்க, பகல்ல தானே போறாங்க, வெளிச்சமா தானே இருக்கு. இருட்டா இருக்கா? இருட்டியா போறாங்க? பாய்ஸ் பெரிய பாய்ஸ் சொல்லுங்க, இருட்டியா போறாங்க? எதுல போயிட்டு இருக்காங்க? வெளிச்சத்துல, நல்ல சூரிய வெளிச்சத்துல போறாங்கல்ல. அப்படி போயிட்டே இருக்கும்போது வானத்துல இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வந்துச்சான். இப்ப இந்த ரூம்குள்ள திடீர்னு, இப்ப நம்ம இருக்கிற அந்த சர்ச்சுக்குள்ள திடீர்னு ஒரு வெளிச்சம் பெருசா வந்தா என்ன பண்ணுவீங்க? ஐயோ அம்மான்னு கத்தின்னு ஓடிடுவீங்க தானே? இல்ல, துணியா கண்ணு யார் எந்த பக்கம் ஓடுவீங்கன்னு தெரியாதெல்லாம் ஓடிடுவீங்க தானே? அதே மாதிரிதான் கண்ணே தெரியாம ஒரு சிலர் இங்க மைண்டி ஊந்துருவீங்க இல்ல, அந்த மாதிரிதான் சவுல் என்ன பண்ணாரு? பயந்து போய் என்ன பண்ணாரா? அந்த குதிரையில இருந்து தபக்கடி இருந்து கீழே வந்துட்டாரு. எப்படி விழுந்தாரு? தபக்கடி இருந்து கீழே வந்துட்டாரு குதிரையில இருந்து. ஓகேவா? விழுந்த உடனே ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. என்ன தெரியுமா? சவுலே சவுலே, என்னை துன்பப்படுத்துகிறது உனக்கு கடினமா அப்படின்னு கேட்டு ஒரு சத்தம் வந்துச்சு. டக்கு டக்குன்னு திரும்பி பார்க்கறாரு, வெறும் வெளிச்சமா இருக்கு அவரை சுத்தி. ஒண்ணுமே அவருக்கு புரியலையா. உடனே என்ன சொன்ன? இன்னொரு குரல் வந்துச்சு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு கேட்டுருக்கலாம். இப்ப முள்ளில போய் நீங்க உதைப்பீங்களா? முள்ளு செடியை போய் உதைப்பீங்களா? உதைச்சா என்ன ஆகும்? முள்ளு குத்திக்கும் தானே. அந்த மாதிரி நீ கிறிஸ்துவங்களை பிடிச்சி அடிக்கிறது உனக்கு தீமையான காரியம். அது நீ என்ன பண்ணாத, முள்ளு செடியை போய் உதைக்கிற மாதிரி நீ என்ன அடிக்கிற? யார் அடிக்கிற? இயேசு கிறிஸ்துவே அடிக்கிற. அதனால அந்த மாதிரி நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வந்து குரல் கொடுத்தாரு. அந்த பெரிய வெளிச்சத்துல இருந்து சத்தம் வந்துச்சு. கேர்ள்ஸ், உங்க 2 பேரை தான் நான் கொஸ்டின் கேட்பேன், ஓகே? ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. உடனே சவுல் என்ன பண்ணாரு? பயந்து கீழே விழுந்தாருல்ல. இந்த சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே நீங்க யாரு? நான் என்ன செய்யட்டும் இனிமே? சரியா? ஏசப்பா நீங்க யாரு? ஏசப்பான்னு தெரியாத அவருக்கு. அந்த ஏதோ சத்தம் வருது, ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் தானே தூக்கி அடிக்கிறாரு. அதனால நீங்க யாரு? நான் என்ன செய்யட்டோன்னு, நீ துன்பப்படுத்துறல கிறிஸ்டியன்ஸ், அவங்க சொல்றாங்களா ஒரு இயேசு, அந்த இயேசு நானே அப்படின்னு சொன்னாரா. எப்படி சொன்னாரு? நீ துன்பப்படுத்துற இயேசு நானே அப்படின்னோடனே இவருக்கு செம்ம பயம் வந்துச்சு. உடனே என்ன பண்ணாரு? ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டாரு. உடனே அவர் என்ன சொல்ல, நீ தமஸ்குக்கு போ, தமஸ்குக்கு உன்னை ஒருத்தர் வந்து பாப்பாரு. அவர் பேர் என்னது? அனனியா. அவர் பேர் என்னது? அனனியான்னு ஒருத்தர் வந்து பாப்பாரு. பாத்தீங்களா? குதிரையில இருந்து விழுந்துட்டாரா? அவரோட கண்ணு திடீர்னு வெள்ளையா மாறிடுச்சுல. இதுல வெள்ளையா இருக்க கண்ணு, ஏன் கண்ணு வெள்ளையா மாறிடுச்சுன்னா, குதிரையில இருந்து கீழே விழுந்தோன்னா அது கண்ணு தெரியாம போயிடுச்சு. குதிரையில இருந்து கீழே விழுந்தோட என்ன ஆயிடுச்சு? அவருக்கு பெரிய வெளிச்சத்தை திடீர்னு நம்ம கண்ணுக்குள்ள வந்து ஒரு மின்னல், ஒரு லைட் வந்துச்சுன்னா எப்படி ஆகும்? கண்ணு தெரியாம தானே போவோம். யாரும் சொன்னீங்க பெரிய வெளிச்சம் வந்தா கண்ணு தெரியாது. அதே மாதிரி தான் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? கண்ணு தெரியாம இருந்துச்சு. குதிரையில இருந்து எந்திரிச்ச உடனே என்ன பண்ணாங்க? அங்க இருக்கிறவங்க எல்லாம் 2 பேர் பிடிச்சி கூப்பிட்டுட்டு போனாங்க தமஸ்கு.
2 பேர் கூட வந்தாங்க இல்லையா, அவனுக்கு கண்ணு தெரியலன்னு உடனே 2 பேரும் பிடிச்சி தமஸ்குவுக்கு கூட்டு போய் தமஸ்குல விட்டாங்க. எத்தனை நாள் கண்ணு தெரியாம இருந்தாருன்னா 3 நாள். எத்தனை நாள்? 3 நாள் தமஸ்கு அப்படின்ற ஊர்ல பவுல் வந்து கண்ணு தெரியாம இருந்தாரு. அப்போ அனனியான்னு ஒருத்தர் சொன்னாரு இல்லையா, அவர்கிட்ட போய் இயேசு சொன்னாரு, நம்ம ஊருக்கு கண்ணு தெரியாம ஒருத்தர் சவுல்னு வந்திருக்கான், அவனுக்கு போய் நீ கையை வச்சு பிரேயர் பண்ணு, அவன் கண்ணு பார்வை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அனன்யா கிட்ட இயேசு கிறிஸ்து சொன்னாரு. உடனே அனன்யா என்ன தெரியுமா சொன்னாரு, சவுலா அவன் நம்மளெல்லாம் அடிச்சு ஜெயில போடுறதுக்கு வரானே, அவனுக்கு நான் போய் பிரேயர் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டான். உடனே இயேசு என்ன சொன்னாரு, அவன் வந்து இனிமே என்ன பண்ண மாட்டான், உங்களை அடிக்க மாட்டான், இனிமே நான் சொல்றதான் கேட்பான், அவனும் கிறிஸ்டினா மாறிட்டான், அவனும் இயேசுக்கு சீஷனா மாறிட்டான், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அவனுக்கு போய் ஜெபம் பண்ணுன்னு சொன்ன உடனே அனன்யா என்ன பண்றாரு, அவர் தலையில கை வச்சு ஜெபிக்கிறார். ஓகேவா? அவர் பிரேயர் பண்ண உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சான், கண்ணு திறந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு, இயேசுக்கு சீஷனா மாறிட்டாரு. என்னவா மாறிட்டாரு? சீஷன்னா அப்போஸ்தலர் சொல்லுவாங்க. சரி, அவர் ஒரு அப்போஸ்தலனா மாறி அவர் இயேசுவை பத்தி சொன்னதுனாலதான் நாங்கெல்லாம் அவர் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ உங்களுக்கு சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? இப்போ சவுலுக்கு கண்ணு தெரியாம போய் ஜெபிச்ச உடனே கண்ணு தெரிஞ்சது இல்லையா, இப்ப அதே மாதிரி இயேசுவை பத்தி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, உடம்பு முடியாதவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இயேசு கிட்ட வந்தா எப்படி சவுலுக்கு சரியாச்சோ அதே மாதிரி நமக்கு என்ன ஆகும், இயேசு கிறிஸ்து சரி பண்ணுவாரு. இயேசு கிறிஸ்து கிட்ட வரவங்களுக்கு எப்பவுமே நன்மையை தான் நடக்கும். சரியா? இதுதான் சவுலுடைய கதை. அவர் என்ன பண்ணாரு அதுக்கப்புறம், சவுல் எல்லாருக்கும் இயேசுவை பத்தி சொல்லக்கூடாது, சொல்றவங்க எல்லாம் அடிக்கணும்னு வந்தவர் இப்ப என்ன பண்ணிட்டாரு, இப்ப எல்லாருக்கும் இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரியா? சவுல் யார் தெரியுமா, ரொம்ப பெரிய படிச்சவர், நல்ல ஞானம் உள்ளவர், பெரிய படிப்பு படிச்சு பெரிய பணக்காரர் தெரியுமா. அவர் என்ன பண்ணாரு, இப்ப இயேசுவை பத்தி சொல்றதுக்கு அவர் வந்து மாறிட்டாரு. இப்ப சொல்றாரு, அதுல இயேசுவை பத்தி சொல்லிட்டு இருக்காரா, அதே மாதிரிதான் இவர் மூலியமா தான் நமக்கு எல்லாம் இயேசுவை பத்தி தெரிஞ்சது. ஓகேயா? இப்ப தெரிஞ்சுச்சா? சவுல் தான் வந்து பின்னாடி என்னவா மாறிட்டாரு, பவுலா மாறிட்டாரு. என்னவா மாறினாரு, சவுல் தான் பின்னாடி என்னவா மாறினாரு, லத்தீஷ் பவுலா மாறினாரு. ஓகேயா? கதை நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்தா ஒரு மனப்பாட வசனம் கத்துக்கலாமா? நற்கிரியைகளும் ஆகிய சகலவித நற்கிரியைகளும் ஆகிய பணிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். கொலோசேயர் 1:10. என்னடா இந்த அக்கா ஏதோ கொலன்னு சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? கொலோசேயர் என்னன்னா பைபிள் தெரியுமா, பைபிள்ல மொத்தம் 66 புக்ஸ் இருக்கு. எத்தனை புக்ஸ் இருக்கு? இவ்வளவு பெரிய பைபிள், இவ்வளவு பெருசு இருக்கு அந்த புக்கு, அதுக்குள்ள 66 புக் இருக்கு. ஒரு பைபிளுக்குள்ள எத்தனை புக்ஸ் இருக்கு? 66 புக். அதுல ஒரு புக்கு பேர் தான் கொலோசேயர். என்னது? கொலோசேயர் 1:10. இந்த வசனத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இதை வச்சுதான் இப்ப உங்களுக்கு கேம் இருக்கு. ஓகே, சொல்லாமா? சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி
கொலோசேயர் 1:10. இப்ப இந்த வசனம் இங்கே தான் இருக்கும்.